விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமே கொஞ்சம் நிதானம்ன்றது வேணும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கார். அவர் வக்ரம் பெறதுன்றது குழந்தைகள் வழியில் இருக்கக்கூடிய அனைத்து மைனஸுமே சூப்பரா ஜெயிச்சிடுவாங்க. குழந்தைங்க படிக்கல, இப்ப படிப்பாங்க. நிறைய அரியர்ஸ் வச்சிருக்காங்க, அரியர்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. பையனுக்கு பொண்ணுக்கு வேலை கிடைக்கவே இல்லை, பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை. ஸோ குழந்தைகள் அப்படின்றது எல்லாமே பாசிட்டிவ். இன்னும் சொல்லணும்னா நீண்ட நாளாக குழந்தையே இல்லை விருச்சிக ராசி அன்பர்களுக்குன்னா இந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த 55 நாள் பூரட்டாதியில் எப்போ சனி பகவான் டிராவல் பண்ணுவாரோ அந்த டைம் பீரியட் இப்போ குழந்தை ஆச்சரியமாக தானாகவே உருவாகக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குது. ஏன்னா சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்றது. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, டாக்குமெண்டேஷனில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக கிளியராக டாக்குமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். நம்மளால் முடியாதா அப்படின்ற எந்த ஒரு அசாத்திய தேவைன்னு விருச்சிகத்துக்கு அதீத பவர் உண்டு. அந்த பவரில் நம்மளை பார்த்துக்கலாம்டா, வந்துட்டான்ல நான் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் சேலஞ்சிங்கான விஷயங்கள் வித்தவுட் டாக்குமெண்டேஷன் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போகும்போதும் அந்த பார்ட்னர்ஷிப்பில் உன்னுடைய ரோல் என்ன, என்னுடைய ரோல் என்ன அப்படின்ற விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே போகிறோம். மற்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது.